விசாரிப்புன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போ பொண்ணு கொடுக்க போறோம்னா அவளை பத்தி போய் விசாரிப்போம். இப்போ ஒரு செல்போன் வாங்க போறோம்னா இப்ப ரெவ்யூன்னு சொல்றா பார்ப்போம், பக்கத்துல 4 பேர்கிட்ட கேட்போம், இல்ல பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ ரெவ்யூ பார்ப்போம். அதுக்கு பேர் விசாரிக்கிறதுன்னு பேரு. ஆனா இது நடக்கிறது பார்த்தோம்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்ப விசாரணை என்ன அப்படின்னா ஆத்ம விசாரம்னு பேரு. என்னது? ஆத்ம விசாரம். அவர் எதை விசாரணை செய்தாரா அந்த சின்ன குழந்தை? ஆத்மாவை பத்தின விசாரம் செய்வது. நம்ம என்ன விசாரிச்சுட்டு இருக்கோம்? பக்கத்துல, எதிர்த்தாப்புல, பின்னாடி, மேல, கீழே விசாரிச்சுட்டு இருக்கோம். நியாயப்படி என்ன விசாரணை செய்யணும்? நம்ம எல்லாரும் ஆத்ம விசாரம் செய்யணும். அப்படி ஆத்ம விசாரம் செஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆத்ம நிவேதம்னு பேரு. நைவேத்தியம் பண்றால போய் நம்ம பண்ண சாப்பாட்டை என்ன பண்றோம்? சுவாமி கிட்ட காமிக்கிறோம் இல்லையா? இந்த ஆத்மாவே எதுக்கு சமர்ப்பணமா இருக்கணும்? தெய்வத்துக்கே சமர்ப்பணமா இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன? ஆத்ம நிவேதம்.